விரைவான கட்டுமானத்திற்கு ரெனகான் ராபிட் வால். அழிவின் விளிம்பில் இருக்கும் 20 வகையான நாட்டு மாடுகளை காப்பாற்ற இஷ்டா நிறுவனத்திலிருந்து தயாரிக்கப்படும் பொருட்களை வாங்கவும். காலையில் பயன்படும் பல்பொடி முதல் இரவில் பயன்படும் கொசுவத்தி சுருள் வரை இஷ்டாவில் உள்ளது. மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338824242. இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான தேவை எங்கிருந்து வருது சார்? ஒரே நாடுக்கான ஒரே தேர்தல் இப்போ தேவைப்படலை. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக தேவைப்பட்டு இருக்கு. 1980கள்லேருந்து அதை வலியுறுத்திட்டு இருக்கிறாங்க. யார் யார் வலியுறுத்திட்டு இருக்கான்னு பார்க்கணும். பிஜேபிக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வலியுறுத்திட்டு இருக்காங்க. ஒன்று, அதை உச்சநீதிமன்றம் வலியுறுத்தி இருக்குது, சட்ட ஆணையம் வலியுறுத்திட்டு இருக்கு, தேர்தல் ஆணையம் வலியுறுத்தி இருக்குது, பிஜேபியும் வலியுறுத்தி இருக்குது. இப்படி எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. ஒருத்தர் ரெண்டு பேரில் எல்லாருமே இது வேணும்னு சொல்லியிருக்காங்க. பிஜேபி வந்து ஒரு அரசியல் கட்சி. நான் சொன்ன மற்றவங்க யாருமே அரசியல் கட்சிக்காரங்க கிடையாது. அப்போ இதோடைய தேவையை பார்த்துருக்காங்க. ரெண்டாவது, 1967 வரைக்கும் நான் தான் இதை முதல்ல சொன்னேன். அப்புறம் இப்போ எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. 4 தேர்தல் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலாக நடந்துட்டு இருந்துச்சு. காங்கிரஸ் கட்சி வந்து அவங்களுக்கு பிடிக்காதவங்களை கலைச்சு விட ஆரம்பித்த பிறகு இங்கே வந்து கண்ணா பின்னால் தேர்தல் நடக்க ஆரம்பிச்சு. அதுக்கான தேவை வந்துச்சு. ப்ளஸ் பண விரயம், பொருள் விரயம், நேர விரயம், மனித உழைப்பு விரயம், நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏதாவது ஒரு மாநிலத்தில் திடீர்னு ஆட்சி கவிழ்க்கப்பட்டாலும் அதற்கெல்லாம் பதில் வரணும். அதுக்கெல்லாம் பதில் தேடணும். தமிழக முதலமைச்சர் இன்னைக்கு பேசும்போது அப்போ நீங்கள் வந்து எங்கள் ஆட்சியும் கர்நாடகா ஆட்சியும் கலைச்சிருவீங்களான்னு அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. நரேந்திர மோடி அவர்கள் சொன்ன வார்த்தை நான் கேட்ட பேட்டியில், ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றிய மிகப்பெரிய விவாதம் தேசம் முழுவதும் எழ வேண்டும். அந்த விவாதம் தான் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி அதில் வந்து கேள்விகளை அட்ரஸ் பண்ணணும். அதில் எந்த ஆட்சியும் கலைக்க முடியாதுங்க. அவங்க கலைச்சா அவங்க பிஜேபி ஆட்சி வேணால் கலைச்சு விடுவாங்க. ஒரு பேச்சுக்கு நான் வந்து நாங்கள் விட்டு கொடுக்குறோங்கிற கணக்கில் வந்தால் கலைக்கிறதா நம்ம பண்ணி விடுவாங்க. பட் மற்ற ஆட்சியில் சேர்த்து வச்சுக்கிறாங்க. அடுத்த எலெக்ஷனில் பார்த்துக்கிடுவோம். ஒரு 6 மாதம் கூட வச்சுப்போம். ஆட்சி கவுன்சில் சேர்த்து வச்சுப்போம். இது மாதிரி நெருக்கி வச்சு தான் கொண்டு போக முடியும். ஒரு 5 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டாக கொண்டு வரணுன்றாங்க. அரசமைப்புடைய திருத்தம் தேவைப்படுது. மாநில அரசுகளோட உரிமைகள் தாண்டி தேசிய நலனோட உரிமைகள் மட்டுமே வந்து அதிகமாக பேசப்படும் ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தா அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள். தேசத்தை பற்றி பேசணும் நல்லது தானே. மாநில உரிமைகள் வந்து ரொம்ப கம்மியாக பேசப்படும். மாநில உரிமைக்கு அதுக்கு நீங்கள் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து 1991 ஒரே தேர்தல் சார் தமிழ்நாட்டில் நடந்துச்சு. நான் சொன்னேன் 67 வரைக்கும் 4 தேர்தல் சொன்னேன்னா 52, 57, 62, 60 சொன்னால் 1991 தமிழ்நாட்டில் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்துச்சு. 1996 தமிழ்நாட்டில் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்துச்சு. அப்போ என்ன மாநில உரிமை பறிபோச்சு? 91 அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சு, 96 திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு. என்ன உரிமை பறிபோச்சு? அப்போ 91 நான் வந்து 2 ஓட்டு போடுறேன். எம்பிக்கு ஒரு ஓட்டு, எம்எல்ஏக்கு ஒரு ஓட்டு. அங்கே வேற ஓட்டு, இங்கே வேற ஒன்று போட்டேன்ல சார். அந்த மென்டாலிட்டி இருக்குல்ல சார், அங்கே பார்த்தீங்கன்னா இல்லை எம்பி எலெக்ஷனுக்கும் காங்கிரஸ் அப்படி இல்லை. நான் தான் உங்களை அதான சொல்லிட்டு இருக்கிறேன். 91, 94 அப்படி இல்லைங்கிறதான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனால் 2015 வந்து ஒரு தனியார் நிறுவனம் எடுத்த சர்வேல என்ன சொல்றாங்கன்னா, எந்த கட்சி வந்து தேசிய அளவில் மிகப்பெரிய முகத்தை வச்சிருக்குதோ அது ஒரே டைம்ல வந்து தேர்தல் வைக்கும் போது 77% மக்கள் சட்டப்பேரவையிலும் அந்த கட்சி இருக்கும் கூட்டணிக்கே வந்து அப்படிலாம் இல்லை. அதெல்லாம் சர்வே வந்து ஆளாளுக்கு சொல்லிட்டு போக வேண்டியதான். நான் சொல்றது வந்த ரிசல்ட் சொல்லிட்டு இருக்கிறேன். சரிங்களா? சர்வே வந்து முன்ன பண்ண இருக்கலாம், பொய்யா இருக்கலாம், சரியா இருக்கலாம். அது வந்து டிபேட்டபிள். ரைட்டா? நான் சொல்ற ரிசல்ட் அது டிபேட்டபிளே கிடையாது. ஃபேக்ட். நரேந்திர மோடி அவர்கள் எனக்கு கொடுத்த பேட்டை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறேன். 2014 போது அவர் சொன்னார், ஒடிசால நான் பார்க்குறேன் எம்எல்ஏ சீட்டுக்கு தெளிவாக வந்து பிஜு பட்நாயக்ன்றான், எம்பி சீட்டுக்கு போகும்போது நரேந்திர மோடின்றான். அதான் நடந்துச்சு. அந்த தெளிவு மக்களுக்கு இருக்குது. அவங்க இங்கே யார் அங்கே யார் தெளிவாக இருக்கிறாங்க. அதில் எந்த குழப்பம் இல்லை. 2014 18% ஓட்டு கொடுத்தாங்களே பிஜேபிக்கு மோடிக்காக. 2021 2019 அவ்வளோ கொடுத்துருக்கலையே. அவ்வளோதான் பயன். ஆனால் இன்னுமே என்ன சொல்கிறாங்கன்னா எதிர்கட்சிகள் வந்து இதை வந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் வந்து உடைக்கிறதுக்கான இது ஆர்எஸ்எஸோட அஜெண்டாவில் வந்து இதை வந்து பயணிக்கிறாங்க. 1 நேஷன் 1 லெஜிஸ்லேட்டிவ் 1 எக்ஸிக்யூட்டிவ் யூனிட்டரி ஸ்டேட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வராங்க. ஏன்னா வந்து ஆர்எஸ்எஸ் வந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சரில் வந்து நம்பிக்கை இல்லாதது அப்படின்றாங்க. அதை நோக்கி தான் வந்து இந்த ப்ராபகண்டா. அப்போ வந்து 1 நேஷன் 1 லெஜிஸ்லேஷன் சொன்ன மாதிரி இப்போ 52, 57, 62, 67 ஆர்எஸ்எஸ் ஆட்சியில் இருந்துச்சா? இல்லை சார். ஏன் 1 நேஷன் 1 எலெக்ஷன் வச்சிங்க? ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு எலெக்ஷன் வைக்க வேண்டியதானே? உங்களை யார் தடுத்தா? இன்னைக்காவது மேன் பவர் இருக்குது, இன்னைக்காவது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருக்குது, இன்னைக்காவது டெக்னாலஜி இருக்குது. அன்னைக்கு ஒரு கழுதையும் கிடையாது. அப்புறம் எதுக்கு நீங்கள் ஒரே நாள் நடத்துனீங்க? ஏன் நாடு முழுக்க ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துனீங்க? இல்லை சார், அந்த வைக்கிற ப்ராபகண்டா அந்த மாதிரி இருக்குது சார். அன்னைக்கு ஏன் நடந்தது? அப்போ நீங்கள் ஆர்எஸ்எஸ் வளர்ந்துச்சா? ஆர்எஸ்எஸ் சீனில் இருந்துச்சா? அது சும்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ. காங்கிரஸ் கட்சி செஞ்சால் ஜனநாயகம், பாஜக செஞ்சால் சர்வாதிகாரம். இவ்வளோதான் பாயிண்ட். அதுக்கு மேலே நீங்கள் யோசிக்க வேண்டியதே இல்லை.